பயபக்தியோடு ஆண்டுடைய வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஏசாயாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம், ஐசாயா சாப்டர் 6 verse 1 1ஆம் வசனத்தை சத்தத்தை உயர்த்தி வாசிங்க. உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்திலே ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. இப்படி நீங்க உங்க பைபிள் மேல அந்த வசனத்தின் மேல கை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே இதை நான் உண்மைன்னு நம்புறேன்னு சொல்லுங்க. இந்த வசனம் உண்மை, நான் நம்புகிறேன்னு சொல்லுங்க. ஆண்டவரே இந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை என்று நான் நம்புகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென் ஆமென் அல்லேலூயா. நீங்கள் நான் கையில் வச்சிருக்கிற பைபிள் அது உயிருள்ள புஸ்தகம். ஏன்னு சொல்லுங்க, ஏன்னு சொல்லுங்க. சரி, நான் எங்க தமிழ்நாட்டில் நம்ம தமிழ்நாட்டில் உள்ளவங்க இங்க இருப்பீங்க. ஒரு திருக்குறளை நீங்க வாசிச்சிருக்கீங்க, பரீட்சைக்கு வரும். ஆனா நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், திருக்குறளை எழுதினவர் உயிரோடு இருக்காரா? இப்ப இல்ல. அநேக இதிகாசங்களை எழுதின கதைகள் எழுதினவங்க உயிரோடு இருக்காங்களா? ஏன் நான் வாசிக்கிற பைபிள் உயிரோடு இருக்குன்னு சொல்றேன்? இதை எழுதினவர் உயிரோடு இருக்கிறார். இயேசு ஜீவிக்கிறார். சோ நான் சொல்லுகிற வார்த்தை என்ன? உயிருள்ள வார்த்தை. இங்க நான் சேலஞ்ச் பண்றேன்டா அண்ணே, சேலஞ்ச் பண்றேன். நீங்க டெய்லி பைபிளை ரெகுலரா நீங்க வாசிப்பீங்கன்னா இந்த உயிருள்ள வார்த்தை உங்களோட பேசும், உங்களை சரிபடுத்தும், உங்களை பக்குவப்படுத்தும். அந்த பொக்கிஷத்திலிருந்து கொஞ்ச நேரம் நான் பேச போறேன். நல்லா கவனிங்களேன். கடலின் ஆழத்துல உங்களுக்கு ஒரு 1.5 டன் தங்கம் கிடக்குனா நீங்க எப்படி தேடுவீங்க? எப்படி தேடுவீங்க? இப்படி ஸ்விம் பண்ணுவீங்களா? என்ன செய்வீங்க? செத்தாலும் பரவாயில்ல, உள்ள போய் என்ன செய்ய போறேன்? தங்கத்தை தூக்கிட்டு வந்து நான் செலவழிக்க போறேன், அப்படிதான் இருப்பீங்க. இங்க வேதம் சொல்லுது பொக்கிஷ சாலை. இது ஒரு வசனங்கிறது ஒரு பயங்கரமான பொக்கிஷங்க. இருந்து ஆண்டவர் பேச போகிறார் உங்கள்கிட்ட. ஏற்கனவே ஆராதனையில ஆண்டவரை கன்ஃபார்ம் பண்ணினார். நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் என்று. கவனிங்க, நான் எடுத்துக்கொண்டு வந்த கர்த்தருடைய வார்த்தை என்ன? பரிசுத்தம் என்கிற முக்கியமான தலைப்புல உங்களோடு பேச போகிறேன். ஆண்டவருக்கேற்ற பரிசுத்தம். ஆண்டவர் நம்மோடு கூட பேச போகிறார். உசியா ராஜா மரணம் அடைந்த அந்த வருஷத்திலே ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்திலே அவர் இருக்கிறதை உசியா ராஜா இறந்த வருஷத்திலே ஏசாயா பார்க்கிறார். அருமையான அக்கா, இந்த வசனத்துல ரொம்ப சிம்பிளா நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவது என்ன தெரியுமா? நீங்கள் ரொம்ப நேசித்தவர்கள் இந்த உலகத்தை விட்டு போயிருக்கலாம். நீங்க ரொம்ப நேசித்த உங்க அப்பா உங்களை விட்டு போயிருக்கலாம். நீங்க ரொம்ப நேசித்த உங்களுடைய சகோதரர்கள் உங்களை விட்டு போயிருக்கலாம். யார் இந்த உலகத்தை விட்டு போனாலும் கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார் என்பதே இந்த வசனத்துடைய ஆணித்தரமான உண்மை. உங்களை நேசிச்சவங்க இந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்க. ஏசாயா எதிர்பார்ப்போடு உசியா ராஜாவை நேசித்த அந்த ஏசாயா தீர்க்கதரிசிக்கு நடந்தது என்ன? ராஜா இறந்து விட்டார். ராஜா இறந்தது நல்லதா கெட்டதா? என்னை பொறுத்தவரை ராஜா இறந்தது நல்லது. ஏன் தெரியுமா? முதல் முறை ராஜா இறந்த அந்த வருஷத்திலே ஆண்டவர் உயிரோடு இருக்கிறதை வெளிப்படுத்துகிறார். ஏசாயாவுக்கு தீர்க்க தரிசனமாய் காண்பிக்கிறார். இந்த வசனத்தை கவனிங்களேன். ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறதை என்ன செய்யறாரா? பார்க்கிறாரு. கேள்விப்படவில்லை, பார்க்கிறார். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. ஒரு சினிமா படத்தை, ஒரு கேவலமான கீழ்த்தரமான ஒரு சினிமா படத்தை எடுக்கிறவர்கள் இந்த உலகத்திலே, நான் வாலிபர் கூட்டத்திலே சொல்லுவேன், அசிங்கமான ஒரு கீழ்த்தரமான ஒரு சில படங்களை எடுத்து மக்களுக்கு காண்பிக்கிறார்கள். அந்த படத்தை பார்க்கிறவர்களுடைய இருதயம் அசுத்தப்படுகிறது. ஒரு சீரியல் ரெகுலரா பார்க்கிறவங்களுடைய இருதயம் அசுத்தப்படுகிறது. சீரியலை கீழ்த்தரமான ஒரு சில காரியங்களை காண்பித்து குடும்பத்தை எப்படி பிரிக்கணும், கணவனுக்கு எப்படி துரோகம் பண்ணணும், மனைவிக்கு எப்படி துரோகம் பண்ணணும்னு ஃப்ரீயா அவங்க டியூஷன் எடுக்கிறாங்க. ஒரு சினிமா படத்தை ஒரு வாலிபனை அடிச்சா பல கட்டடங்கள் உடைந்து பேருமடியாக சினிமா எடுக்கிறாங்க. இதெல்லாமே மனுஷன் காட்டிடுவாங்க. ஒரு மனிதனாலும் பரலோகத்தின் வாசலை காட்ட முடியாது. அண்ணே, அண்ணே, அக்கா, பரலோக வாசலை நீங்கள் கோடி கொடுத்தாலும் யாராலையும் காட்ட முடியாது. அதை காண்பிக்கக்கூடிய ஒரே ஒருவர், ஒருவரும் திறக்க முடியாதபடி பூட்டுகிறவரும் ஒருவரும் பூட்ட முடியாதபடி திறக்கிறவருமான ஏசாயாவுக்கு தேவன் கைகளை தட்டி சொல்லுங்க, அந்த ஜீவனுள்ள தேவன் ஏசாயாவுடைய கண்களை திறந்து, பாரு மகனே, நான் எங்க உட்கார்ந்திருக்கேன், ஆனால் யாராலும் அமர முடியாத ஒரு சிங்காசனம் பரலோகத்திலே போடப்பட்டிருக்கிறது. அதை உணர்கிறவர்கள் நல்ல கைகளை தட்டி எங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க.
இந்த சேருடைய ஒரு முனையை கூட உங்களால அளக்க முடியாது. ஏன் தெரியுமா? வானம் எனக்கு சிங்காசனம், பூமி என் பாதபடி. 840 கோடி பேர் வாழுகிற இவ்வளவு பரந்த விரிந்த உலகத்தை ஒரு காலால் அளந்துருவார். நீங்கள் நான் ஆராதிக்கிற தெய்வம். இங்கே உணர்கிறவர்கள் பாக்கியவான். அவருடைய பிரசன்னத்தை உணர்கிற நீங்கள் பாக்கியவான். ஏசாயாவுக்கு திறந்து காண்பிக்கிறார். இது ஐசாயா, நீ பார்க்கிற தரிசனம் நான் உட்கார்ந்து இருக்கிற சிங்காசனம். என்ன நடக்குது? அவருடைய ட்ரெஸ்ஸால, அப்படியே வஸ்திர தொங்கலால அவருடைய ஆடையை நிரம்பிடும். நீங்க இந்த சர்ச்சுக்குள்ள நுழையும் போது எப்படி நினைக்கணும்னா, நான் ஆண்டுடைய ஷாலுக்குள்ள உள்ள நுழையிறேன். என்ன என்ன பாதுகாப்புங்க! நீங்க இந்த சர்ச்சுக்கு வர்றது என்ன பாதுகாப்புன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? நீங்க நினைக்கிறீங்க சர்ச்சுக்கு நான் எதுக்காக போறேன் இருக்கும்போது ஆண்டவர்கிட்ட உணர்த்துறாரு, மகனே நீ ஒவ்வொரு வாரமும் சர்ச்சுக்குள்ள போகும்போது தூதர்கள் உன் வாசல்ல நின்று கொண்டு உன்னை வெல்கம் பண்ணாதான் நீ உள்ளே வர முடியும். சார், நீங்க நான் செருப்பகல்ல உள்ள ஒரு சாதனம் இல்ல சார். சர்ச் வாசல்ல உயிர் போனவங்க எத்தனை பேர் இருக்காங்க எனக்கு தெரியும் லிஸ்ட். நீங்க இந்த சேர்ல உட்கார்ந்து இருக்கீங்கன்னா தூதர்கள் அலோ பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். நீங்க இங்க உள்ள வந்ததுக்கு காரணம் யாரு தெரியுமா? நீங்க செக்கின முடிச்சுட்டு வந்திருக்கீங்க. இல்லைன்னா நீங்க ஜிஹெச்ல இருந்திருப்பீங்க, பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல இருந்திருப்பீங்க. உங்களை இங்க சேர்ல நீ அப்பா உட்கார வச்சிருக்காருன்னா தூதர்கள் செக் இன் பண்ணி உங்களை உள்ள அனுப்பியிருக்கிறாங்க. வெரிஃபிகேஷன் முடிஞ்சுதான் நீங்க வந்திருக்கீங்க. அப்ப கர்த்தருடைய பலிபீடத்துல சொல்லுகிறேன், சோர்ந்து போகாதீங்கக்கா, சோர்ந்து போகாதீங்க. உசியா செத்தா என்ன, சாகாத ஒரு தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார். நான் ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்றேங்க, இயேசுப்பா இங்க இருக்கிறாரு. ஹalleluya, ஹalleluya. நான் சொல்லுகிறேன், நீ திரும்பி போகும்போது ஒரு கிருபையோடு தான் இடத்தை விட்டு போவீர்கள். யார் ஆசைப்படுறீங்க அந்த கிருபைக்காக? ஹalleluya, ஹalleluya. அவர் சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறதை நாம் பார்த்து விட்டால் அதை விட வேற கோடி கொடுவாய் கொடுத்தால் நமக்கு தேவை. என்ன அடுத்து நடக்குது கவனிங்க. 2ஆம் வசனத்தை கவனிங்க. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவருக்கும் எத்தனை சட்டை இருந்தது? அவ்வாறு சட்டைகள் இருந்தது. அடுத்து வாசிங்க. அவன் 2 சட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 சட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 சட்டைகளால் பறந்து என்று நாம் வாசிக்கிறோம். கவனிங்க. ஆண்டவருடைய சமூகத்திலே கோடிக்கணக்கான தூதர்கள் இருக்கிறாங்களா இல்லையா? இருக்கிறாங்களா இல்லையா? எந்த ஒரு ஊழியக்காரர் பேசினாலும் அது எங்க இருந்தா கன்ஃபார்ம் பண்ணணும்? வேதத்துல இருந்து. எடுங்க யோசுவாவின் புஸ்தகம். நாம் சேராபீன்களை குறித்து வாசித்துக் கொண்டிருக்கிறோம். 5ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசி. இன்னும் யோசுவா எரிகோவின் வெளியிலிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார். உருவின பட்டயம் அவர் கையில் இருந்தது. நல்லா கவனிங்க. பட்டயத்தை உருவி நிக்கிறானா அப்ப என்ன நடக்க போகுதுன்னு அர்த்தம்? யுத்தம் நடக்க போகுது. கவனிங்க. யோசுவா யாரை சேர்ந்தவர்? எல்லாம் சொல்லுங்க. கர்த்தரை சார்ந்தவர். அது சந்தேகம் இல்ல. ஏன்னா மோசேக்கு அடுத்து யாரு தான் அந்த இஸ்ரேல் நடத்த போறா? ஜோஷுவா. பேச மாட்டீங்களோ? பேசுங்க. ஜோஷுவா. எல்லாம் சொல்லுங்க. ஜோஷுவா கர்த்தருடைய யுத்தத்தை நடத்துகிற ஒரு ஊழியக்காரர். ஒரு விஷயம் தெரியுமா? மோசே கல்லறி அப்பப்ப கை எடுத்தாங்க. யோசுவாவுக்கு யாரும் எடுக்க முடியல. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு வல்லமையான ஊழியக்காரனா இருந்தார் ஜோஷுவா. கவனிங்க. ஜோஷுவாவுடைய லைஃப்ல என்ன நடந்தது கவனிங்க. இப்ப கை பட்டயத்தை உருவி ஒரு தேவனுடைய தூதனானவர் நிற்கிறார். அந்த ஜோஷுவா கேட்கிற ஒரு கேள்வியை வாசிங்க. யோசுவா அவரை நோக்கி, நீர் எங்களை சேர்ந்தவரா? என்னை கவனிங்க. இப்ப அப்படியே வசனத்தை விட்டு என்னை கவனிங்க, தயவு செய்து கவனிங்க. என்ன கேள்வி கேட்கிறாரு? நீர் எங்களை சேர்ந்தவரா? சரி, இப்ப ஜோஷுவாவுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. கவனிங்களேன். பெரிய பெரிய யுத்தத்தை செய்தவர், பல ராஜாக்களை சங்கரித்தவர். அப்படிப்பட்ட ஜோஷுவா முன்னாடி ஒரு தூதன் நிக்கிறான் கையில பட்டயத்தோட. அந்த நிக்கிற ஜெயிச்சாண்டிக்கையும் அந்த ஆள் நிக்கிறதையும் பார்த்து இவருக்கு தெரிஞ்சு போச்சு, நம்ம என்ன செஞ்சிருவோம், இவர்கிட்ட தோத்துருவோம் தெரிஞ்சு போச்சு. சோ கேட்கிறாரு, நீங்க எங்களை சேர்ந்தவரா எங்க சத்துருக்களை சேர்ந்தவரான்னு கேட்கும்போது அந்த தேவதூதன் சொன்ன பதிலை நீங்கள் ஒரே ஒரு வார்த்தையில் வாசிக்க போறீர்கள். வாசிங்க. அதற்கு அவர், எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. அண்ணே, அக்கா, அண்ணே, நீங்களும் நானும் சும்மா விளையாட்டுக்காக தூதர்கள் நம்மோடு கூப்பிட முடியாது. அவங்க ராஜாவுக்கு வேலை பார்க்கிறவர்கள். தயவு செய்து கவனிங்கள். ஜெபத்தோடு என்ன பதில் சொன்னார்கள்?
ஜோசுவா நான் உன்னை சேர்ந்தவனா சொன்னாங்க, ஜோசுவா நான் இல்ல எதிரியை சேர்ந்தவனா சொன்னாங்க. 2 கேள்விக்கு ஒரே பதில் இல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பட்டையை உள்ள போகணும்னா எனக்கு கமெண்ட் அங்கிருந்து வரணும், அங்கிருந்து வரணும். அந்த சேராபீன்கள் ஆண்டவர்ட்ட நிக்கிறாங்க. எப்படி நிக்கிறாங்க? செட்டைகளால் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்துனா என்ன அர்த்தம்? 60% மூடிக்கொண்டார்கள். 40% அவருக்கு முன்னாடி காண்பிக்கிறாங்க. அக்கா, நீங்க வந்திருக்கிற இடம் கர்த்தருடைய அக்கினிக்குள்ள உள்ள நனைஞ்சிருக்கீங்க. ஆண்டவருக்கு முன்பாக அவங்க எப்படி நிக்கிறாங்க? பயபக்தியோடு. எல்லாரும் சொல்லுங்க. அங்க ஜோசுவாவுக்கு சொல்லப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை என்ன? உன் கால்ல இருக்கிற செப்பலை. அக்கா, அண்ணே அண்ணே, இந்த திருச்சபைக்குள் நீங்கள் வரும்பொழுது எந்த செப்பலை போட்டு வந்தீர்கள்? இங்க சர்ச்சுக்கு வெளியிலே கலட்டின செருப்பை நான் கேட்கல. பெருமை என்கிற செப்பலா, அசுத்தம் என்கிற செப்பலா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாதுங்கிற ஒரு செப்பலா? ஆண்டவர் சொல்லுகிறார், ப்ளீஸ் ரிமூவ் யுவர் ஷூ. நீ செருப்பை கலட்டாவிட்டால் நான் பட்டயத்தை உரையிலே போட மாட்டேன். அவர்கிட்ட வரும்போது அடுக்கத்தோடு வரும்படி தாழ்மையோடு கேட்கிறேன். சேராபீன்கள் அவருக்கு முன்பாக நின்று என்ன வார்த்தை சொல்றாங்க? அவனிங்க சேனைகளின் கர்த்தர் வல்லமை உள்ளவர்னு சொன்னாங்களா? நான் மறுபடியும் கேட்கிறேன், சேனைகளின் கர்த்தர் யுத்தத்தில் சிறந்தவர் சொன்னாங்களா? சேனைகளின் கர்த்தர் மகத்துவம் உள்ளவர் சொன்னாங்களா? நோ. அவங்க சொன்ன 3 பிரதானமான ஒரு வார்த்தை, பரிசுத்தர். பரிசுத்தர். கைகளை தட்டி சொல்லுங்க அந்த வார்த்தையை. அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர் என்று ஆண்டவர்ட்ட இருக்கிற மிக 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 பிரதானமான ஒரு கிருபையை சொன்னாங்க. கவனிங்க, ஒரு சில ஊழியக்காரரை அறிமுகப்படுத்தும் போது என்ன சொல்லுவார்கள்? இவர் நல்ல வொர்ஷிப் பண்ணுவார். எல்லாம் சொல்லுங்க. இவர் நல்ல ஆராதனை நடத்துகிற ஒரு வீரர், ஆராதனை நடத்துகிற வீரன் அப்படின்பாங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க, இந்த ஊழியக்காரர் கர்த்தருடைய வார்த்தையை சரியாய் பிரசங்கிக்கிறவர். இன்னொரு ஊழியக்காரர் சொல்லுவாங்க, இந்த ஊழியக்காரர் சிறுவர் ஊழியம் நல்லா செய்வார்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? மற்ற ஊழியத்தை அவங்க செய்ய மாட்டாங்க இல்ல, அது பிரதானமாய் அவங்க என்ன செய்வாங்க. ஆண்டவர்ட்ட வல்லமை இல்லாமல் இல்லை, ஆண்டவர்ட்ட கிருபைகள் இல்லாமல் இல்லை, ஆண்டவர்ட்ட ஐஸ்வர்யம் இல்லாமல் இல்லை. ஒரு விஷயம் தெரியுமா? இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய யுத்த சேனையை வைத்திருக்கிறவர் கர்த்தர் ஒருவர் மாத்திரம்தான். இந்த உலகத்துல வேற யாருமே கிடையாது. நீங்க நியூஸ்ல நீங்க செய்தி பார்த்துட்டு இருக்கீங்களே, என்கிட்ட அணு ஆயுதம் இருக்கு, என்கிட்ட ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ் இருக்கு, என்கிட்ட குண்டுகள் இருக்குன்னு கிடையாதுன்னு. அவர்கிட்ட இருக்கிற கோடிக்கணக்கான தூதர்கள் முன்பாக நம்முடைய உலகத்தில் இருக்கிற அத்தனை பேர் வந்தாலும் ஒரே ஒரு ஆள், அண்ணே ஒருத்தன் 1,80,000 பேர் கொண்டுட்டு கிளம்பிட்டான் சார். ஒரே ஒரு தூதர் வந்து பக்கத்துல சொல்லுவாங்க, நம்மகிட்ட இருக்கிறவங்க சாதாரணமானவங்க. சொல்லுங்களேன், சிரிச்சுக்கிட்டே பேச மாட்டீங்களா? பக்கத்துல சொல்லுங்க, நம்மகிட்ட இருக்கிறவங்க சாதாரணமானவங்க இல்ல. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அழுதுக்கு என்ன பதில் கிடைக்குது? ஒரு தூதன் நைட்டு வந்து ஒருத்தர குத்துனா சத்தம் கேட்காதா? ஆனா 1,80,000 பேரை முடிச்சு கிளம்பிட்டாரு பாருங்க. அப்படிப்பட்ட தூதர்கள் இங்க இருக்கிறாங்க, நம்ம கூட இருக்கிறாங்க. உன் பாதம் கல்லிலே இடராதபடி அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் தூக்கிட்டு போவாங்க. என்ன வார்த்தை பாருங்க. தேனி மாவட்டம் வருஷநாடுங்கிற இடத்துல மலை கிராமத்திலே நாங்கள் கைப்பிரதி ஊழியத்துக்காக போயிருந்தோம். தயவுசெய்து கவனிங்க. நான் ஊழியம் செஞ்ச சாட்சியிலே அப்பப்போ உங்கள்கிட்ட நான் சொல்ல விருப்பப்படுகிறேன். ஒரு பழங்குடி மக்கள் வாழ்கிற கிராமம் வருஷநாடுங்கிற இடத்துல. அங்க நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா, ட்ரெஸ் சரியா போடாம அழுக்கு உடையோடு இருந்தாங்க. எங்களை பார்த்த உடனே எல்லாருமே ஒளிந்து கொண்டார்கள். அந்த ஊர் தலைவன்ட்ட நாங்க பேசின பிறகு அந்த ஊர் மக்கள் வந்தாங்க. நாங்க சின்ன பிள்ளைங்களுக்கு சாக்லேட் எல்லாம் கொடுத்து ஆண்டோட அன்பை சொல்லி கொண்டிருந்தோம். திடீரென்று நானும் ஜானும் அந்த கிராமத்தை பார்க்கும்போது அது அழகா இருந்ததுனால 2 பேரும் என்ன யோசிச்சோம்னா, கொஞ்சம் ஊருக்குள்ள போய் பார்ப்போமே, கொஞ்சம் காட்டுக்குள்ள போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி நாங்க அப்படியே காட்டுக்குள்ள அப்படியே கொஞ்சம் நல்லா இருந்தது, மரங்களா இருந்தது, நாங்க போய் சுத்தி பார்த்து கொண்டிருந்தோம். திடீரென்று நாங்கள் திரும்பி வருவோம் நினைக்கும் போது ஜான் என்னுடைய ஷோல்டர்ல தட்டி, அண்ணே கொஞ்சம் திரும்பி பாருங்க, நம்ம இன்னைக்கு செத்தோம்னா. திரும்பி பார்த்தா முடியை விரித்து போட்டுக்கொண்டு ஒரு சகோதரி நின்று கொண்டிருந்தார்கள். அவங்க கையில ஒரு பெரிய கல் இருந்தது. தயவுசெய்து கவனிங்க. அவங்க எதுக்கு நிக்கிறாங்கன்னா, எங்க 2 பேரும் என்ன செய்யணும்? எரியறதுக்காக நிக்கிறாங்க. நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒரு தனியா நீங்க நிக்கும் போது முடி விரித்து கொண்டு ஒரு அக்கா கருங்கலோட நின்னாங்கன்னா நீங்க பயப்படுவீங்களா? பயப்பட மாட்டீங்க? பயப்படுவீங்க.
நாங்க பயப்படல, அப்படி நான் சொல்ல மாட்டோம். நான் தைரியமா இருந்தேன். ஆனா என்னுடைய மொத்த ஆர்கன்ஸும் அங்க நடுங்கி கொண்டிருந்தது. நீங்க நம்ப மாட்டீங்க, இருதயத்துல விட்டா கிளம்பி மதுரைக்கு போயிருக்கும். அந்த இருதயம் கட்ட கட்ட கட்டன்னு ஆடுது. நாங்க ஊழியக்காரங்க தான். பெரிய கல்லுங்க, நீங்க நம்ப மாட்டீங்க. அந்த காட்டுக்குள்ள இருக்க நல்ல கருங்கல், முடியெல்லாம் விரித்து போட்டு கண்ணெல்லாம் ரெட் கலர்ல இருக்கு அந்த அக்காவுக்கு. அது எங்களை எரியணும் நிக்குது, ஆனா எரியவே மாட்டேங்குது. எரியணும்னு நினைக்குது, ஆனா எரிய மாட்டேங்குது. என்ன சொன்னுச்சுன்றத சொல்ல போறேன். அந்த அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? இந்த ஊருடைய எல்லையில 2 பேர் உயரமா நிக்கிறாங்களே, யாருன்னு கேக்குது. அது நான் திரும்பி அந்த ஊர் எல்லையை பார்க்கறாங்க, யாருமே இல்ல. அப்ப புரிந்து கொண்டேன், நாங்கள் ஊழியத்துக்கு என்று கிளம்பும் போது கர்த்தர் தூதர்களை எங்களோடு கூட அனுப்புகிறார். எஸ் எஸ், ஆண்டவர் உங்களோட தூதர்களை அனுப்புகிறார். அந்த அக்கா எரிய நினைச்சது எங்களுக்காக இல்ல, யாரோ ஒரு டீம் பண்ணி என்ன செஞ்சிருக்க, கூட்டிட்டு வந்திருக்க. நான் திரும்பி பார்த்தா யாருமே இல்லை. எனக்கு அதுல இருந்து ஒரே சந்தோஷங்க. நாங்க எங்க போனாலும் தூதர்கள் எங்களோட வர்றாங்க. ஏசப்பாவுடைய வேலைக்காரங்க எங்க கூட வர்றாங்க. ஏன் ஆளுனியா ஊழியக்காரன், அவனை பாதுகாத்துக்கணும். அக்கா, உங்களுக்கு நீங்க சொல்றாரு ஆண்டவர், உன்னை பாதுகாக்க முடியும், உனக்காக என்னுடைய தூதருக்கு நான் கட்டளையிடுவேன். அவர் உன் கூட